ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெசல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டெப் மேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். டெசல்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம த்ரெட் இருக்குல்ல, த்ரெட்டில் வந்து நம்ம மேக் பண்ணுறது தான் வந்து டெசல்னு சொல்லுவோம். நம்ம கீ செயின்ஸ் அந்த மாதிரி, அந்த கீ செயின்ஸ்லாம் சைடில் வந்து டெசல்ஸ்லாம் வச்சுருப்போம். ஸோ அது எப்படி நம்ம மேக் பண்ணுறது, அதை மேக் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஸ்டெப் மேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தேவையான திங்ஸ் வந்து சில்க் த்ரெட் நமக்கு தேவைப்படும், ஃபேப்ரிக் க்ளூ தேவைப்படும், அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, குந்தன் ஸ்டோன்ஸ் தேவைப்படும், அதுக்கப்புறம் ஐபின் தேவைப்படும், ஸ்டட் பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஓஹெச்பி ஷீட்டு, ஸ்டோன் செயினு, வேக்ஸ் ஷீட்டு, இது எல்லாமே வந்து இன்றைக்கான கிளாஸில் தேவைப்படும். அதுக்கப்புறம் B7000 க்ளூ, இதுவும் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டெட் வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் 2 டைப்பில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த 2 ஷேப்பில் வந்து ஒரு அட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சைஸ் அட்டை, ஒரு பெரிய சைஸ் அட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் தான் வந்து நம்ம த்ரெட்டு ரேப் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ரெண்டு த்ரெட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று சாண்டில் கலர், ஒன்று வந்து பிங்க் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த த்ரெட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்டியாக தான் ஏன்னா சின்ன அட்டையில் தான் வந்து நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போகிறோம். அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு 250 300 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த டெசல்ஸ் வந்து நிறையா தெரியணும் அப்படின்னா நீங்கள் 300க்கு மேலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். 350 400 அந்த மாதிரியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் எடுத்துருக்க அந்த அட்டை இருக்குல்ல, அட்டையோட சைஸ் பொறுத்து. ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச் அந்த மாதிரி அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்றப்போ நான் வந்து 250 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு 250 ஸ்டாண்ட்ஸே போதும், அதனால நான் 250 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பெரிய ஸ்டெட்டு வந்து காதை ஒட்டி பெரிய ஸ்டெட்டு போடுவாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்னா, அந்த டெசலும் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக அந்த மாதிரி இருந்தால் லைக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 250 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது தனியாக இங்கே நான் இருக்கட்டும். இன்னொன்று இது இன்னொரு அட்டை நான் உங்களுக்கு எடுத்துருந்தேன்ல, ஸோ அந்த அட்டையில் வந்து நான் 150 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அது சின்ன அட்டை இருக்கும். ஸோ அதில் வந்து பிங்க் கலர் த்ரெட்டு, அது பிங்க் செரி கலர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ஒரு 150 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டார்க் கலர் போட்டிங்கன்னா ஒரு லைட் கலர் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா ரேப் பண்ணி ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் முதவே சொன்ன மாதிரி பிங்க் கலரில் வந்து நான் ஒரு 150 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சாண்டில் கலர் த்ரெட் இன்னொன்று எடுத்தோம்ல ஃபஸ்ட்டு. ஸோ அந்த சாண்டில் கலரில் வந்து நான் 250 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிங்க் கலர் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, சாண்டில் கலர் த்ரெட்டு ரெண்டையுமே வந்து சென்டரில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இது ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு த்ரெட்டை வச்சு, சிங்கிள் த்ரெட்டை வச்சு நம்ம நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்தோன்னே இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க. ஈவன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சென்டர் போர்ஷன் இது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு
அந்த சென்டரில் ஒரு த்ரெட்டை வச்சு நல்லா நீங்கள் டைட்டாக கட்டிக்கோங்க. இதில் சைடில் வந்து எக்ஸ்ட்ராஸ் இது இருந்தாலும் வந்து நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி த்ரெட் எடுத்து அந்த சென்டரில் வந்து ஒரு சுற்று நல்லா டைட்டாக எவ்வளோ டைட் பண்ணி சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணி நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நீங்கள் முடிச்சு போட்டாலும் சரி, பூ கட்டுறப்ப முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி முடிச்சு போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா க்ளூ வச்சு அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் சரி, நல்லா டைட்டாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சு தான் எக்ஸஸாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, நம்ம வந்து 2 லேயராக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இது. ஸோ ஃபஸ்ட் லேயரில் வந்து சாண்டில் கலர் இருக்கும், செகண்ட் லேயரில் இந்த பிங்க் கலர் நம்ம கொடுப்போம். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த சாண்டில் கலர் நம்ம எடுத்து வச்சோம்ல, அந்த த்ரெட்டையும் வந்து கட் பண்ணி சென்டரில் வந்து த்ரெட்டை வந்து கொடுத்து நல்லா டைட்டாக கட்டி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம பிங்க் கலருக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த த்ரெட்டுக்கும் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒன்றா எடுத்து த்ரெட்டை கட்ட சொன்னேன்ல, அதே மாதிரி டைட்டாக த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் எப்படி நம்ம சைடில் இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து கட் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பிங்க்கும் இதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சு கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க 2 சைடும். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2யும் வந்து ஒரே மாதிரி சைடில் இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு த்ரெட்டு வந்து நீளமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு சும்மா அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு ஃபுல்லாக அந்த 2 சைடையும் ஒன்றாக்கிக்கோங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் திரும்பி காட்டுறேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு 2 சைடும் ஒவ்வொரு விரல் நீங்கள் அது சென்டரில் நீங்கள் விரல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக இந்த மாதிரி விரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் இந்த மாதிரி சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சென்டர் 2க்கும் அந்த சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, அந்த கேப்பு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ தான். இந்த சைடு கொஞ்சம் பின்னாடி சைடு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிரும். ஸோ இதே மாதிரி தான் அந்த பிங்க் கலர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, பிங்க் கலர்லேயும் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிங்க் கலரையும் எடுத்து நான் எப்படி பண்ணினோ அதே மாதிரி இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2 சென்டர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம சென்டரில் வந்து அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இதை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி இதை வந்து இந்த சென்டரில் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் காயட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெட்டு நம்ம மேக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெட்டு மேக் பண்ணுறப்பே வந்து ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஸ்ட்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து புதுசாக மேக் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ரெட்டை யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஐபின் இருக்குல்ல, பின்னாடி இந்த மாதிரி ஐபின் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த 2யும் வந்து ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபின் எதுக்காக கொடுக்குறோன்னா, இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஐபின் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து அந்த ஸ்டெட்டு வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டெட்டு தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டெட்டு வந்து நீங்கள் ஓனாக மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி. இப்போ இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள், சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சு சுற்றிலும் ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இதில் வந்து நான் குந்தன் ஸ்டோனும் ஸ்டோன் செயினும் வச்சு யூஸ் பண்ண அந்த ஸ்டெட்டு தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஸ்டெட்டு தான் இதில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுற்றிலும் OHB ஷீட்லேருந்து எடுத்து சுற்றிலும் கட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கட் பண்ணணும், எப்படி வேக் ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஸ்டெட்டோட பேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டெட் எடுத்து இந்த சென்டர் போர்ஷனில், ஏன்னா எம்டியாக இருக்குல்ல நமக்கு, ஸோ அதனால் சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு ஸ்டெட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்னொரு ஸ்டெட் வந்து மேலே நம்ம ஐபின் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஐபினோட கனெக்ட் பண்ணி மேலே நம்ம போடுற மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். எப்படி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டெட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. அது காயட்டும். இன்னொரு ஸ்டெட் இருக்குல்ல, அதையும் வந்து OHB ஷீட் சுற்றியில் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேக் ஷீட் எடுத்து அதுலேயும் வந்து ஸ்டெட்டோட பேஸ் கொடுத்து இன்னொரு ஐபின் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் என்னென்னு எனக்கு தெரியல. வாய்ஸ் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பண்ண ப்ராசஸ் தான். ஸோ அதனால தான் வந்து நான் டக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் ஐபின் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்டட் பேஸ் வந்து இந்த மாதிரி வேக் ஷீட்டோட குத்தி சென்டரில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு ஐபின் வந்து செட் பண்ண போகிறோம். இதான் கனெக்ட் பண்ணுறதுக்காக. உங்கள்கிட்ட ஐபின் இல்லாதவங்க ஜம்ப் ரிங் இருக்கும், குட்டி ஸ்மால் சைஸ் ஜம்ப் ரிங் இருக்கும். ஸோ அது கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐபின்னே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐபின் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ போட்டு அதை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு இதை கொஞ்சம் நல்லா காய வச்சுருங்க. ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ட்ரை ஆகட்டும். டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி இல்லை, ஒரே ஒரு பெரிய ஸ்டோன் வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பெரிய ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு வந்து நான் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா, சாண்டலில் வந்து 250 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். 250 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருப்பேன். பிங்க்கில் வந்து 150 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதே செகண்ட் டைப்பில் வந்து நம்ம லாங்காக தான் வந்து எடுக்க போகிறோம் ஸ்டாண்ட்ஸு. ஸோ அப்படின்றப்போ நான் 50 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் எக்ஸாம் பேட் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸாம் பேடில் தான் வந்து சைடாக வச்சு ஒரு 50 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நம்ம இன்னொரு ஸ்டெட்டு வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டெட்டுக்காக தான். ஸோ நீங்களும் வந்து ஒரு 50 ஸ்டாண்ட்ஸ் 50 to 60 உங்களுக்கு வந்து இந்த டெசல்ஸ் வந்து நிறைய தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சமாக நார்மலாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் 50 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றி ஒரு 50 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டெட்டு காயட்டும் அப்படின்னு வச்சுருந்தோம்ல. ஸோ அதை எடுத்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஐபினையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நோஸ் பில்லர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இது ஹூக் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா டைட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு ஸ்டெட்டு. நீங்கள் இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா
நம்ம ஹூக் மாதிரி இருக்குல்ல, கொக்கி தோடு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹூக் இருந்தது அப்படின்னாலும் சென்டரில் ஜம்ப் ரிங் இருக்குல்ல, ஜம்ப் ரிங் கனெக்ட் பண்ணி அந்த ஹூக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சிசர் வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்ட்ரெட்டு நம்ம மேக் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இதை வந்து டெசலாக வந்து நம்ம சைடில் சுற்றிலும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு இன்ச் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கையை நல்லா துடைச்சிருங்க. ஏன்னா க்ளூ இருந்தது அப்படின்னா அந்த த்ரெட்டு நம்ம கையிலே ஒட்டிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் கட் பண்ண இடம் இருக்குல்ல, அந்த கட் பண்ண இடத்துல திரும்பி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை டெசல்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 கட் பண்ணாலும் சரி, 4 கட் பண்ணாலும் சரி, ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 இது கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெட் இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து எப்படி நம்ம கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணுவோம். க்ளூ அப்ளை பண்ணி, ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அந்த க்ளூ அப்ளை பண்ணி இந்த டெசல்ஸை வந்து சுற்றிலும் நம்ம கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு 2, இந்த சைடு 2 இந்த மாதிரி தான் வந்து அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். ஏன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்காங்களா, அதுக்கு வந்து செட் ஆகாது. நம்ம திலாம் ஷேப்பில் வந்து நம்ம இப்போ ஸ்டோன் செயின் வச்சு ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து OHP ஷீட் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. OHP ஷீட்டை கட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த குட்டி ஸ்டோன், அந்த மாதிரி குட்டி ஸ்டோன் வச்சு OHP ஷீட்டில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து அந்த ஸ்டோன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஸ்டோன் செயின் தான் எடுத்திருக்கேன். 2 லேயராக வந்து ஸ்டோன் செயின் வந்து இதில் நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து திலகம் ஷேப் மாதிரி நான் கொடுக்குறேன். ரெண்டு லேயர் கொடுத்தாலும் சரி, 3 லேயர் கொடுத்தாலும் சரி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேயரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நல்லா ஸ்டிக் ஆனதும் சைடில் அந்த எக்ஸஸ்லாம் இருக்கும்ல OHP ஷீட்டில், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு OHP ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டட் பேஸ் வச்சு வேக்ஸ் ஷீட் கட் பண்ணி இந்த மாதிரி அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம ஸ்டட் மேக் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு. அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டெசல், ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த ஸ்டட்டை சுற்றிலும் க்ளூ வச்சு நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். 2 மெத்தட் இன்றைக்கி பார்த்து இந்த 2 டைப்புமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸஸாக கீழே இருக்கிற எக்ஸஸ் அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த அந்த 2 டிசைனுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கான கிளாஸில் இன்னும் 2 மாடல் டெசல்ஸ் வச்சு எப்படி நம்ம ஸ்டட் மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 ஸ்டெட்டாக மேக் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.